Hi, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரி பெல்ட். மினிமம் பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் வந்து ஒரு 1500 to 2000 விற்கக்கூடிய ஒரு சூப்பரான பெல்ட். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நினச்சாலும் என் வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ உடனே அப்டேட்க்கு என் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோ போகலாம். ஸோ இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்க ஒரு பாடி சைஸ்க்கு பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ ஆரி ஸ்டாண்டில் நம்ம இந்த ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பெல்ட் நல்லா தைச்சி கொடுக்க. ஓகே, ஸோ 15 இன்ச்சுக்கு ஸ்கேலில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் லைன் பண்ணுறேன். கொஞ்சம் குண்டாக இருக்கீங்கன்னா 18 இன்ச் வரைக்கும் தேவைப்படும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டோட அகலம் பாருங்கள். ஸோ பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, 1.5 இன்ச் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பெல்ட்டோட வித் இது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இதையும் லைன் பண்ணிவிடுங்க. ரெண்டு லைனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு வந்து திரும்பி மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 1.5 இன்ச் லைனுக்குள்ளே இந்த 1/2 இன்ச்சு வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி எப்படி பண்ணுவாங்களோ அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இது இருக்கும். அடுத்து வந்து இந்த ஃபெவிக்ளியர் ஃபேப்ரிக் க்ளூவை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நிறைய க்ளூவே நல்லா யூஸ் பண்ணி அந்த சென்டரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹாஃப் த வே ஃபஸ்ட்டு க்ளூ பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த ஸ்டோன்ஸ் தான் ஒட்ட போகிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து எடுத்திருக்க ஸ்டோன் வந்து கிளிப் ஸ்டோனுன்றாங்க வரும். ஸோ இந்த கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் எல்லா டிசைன்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு என்ன சைஸ், உங்களுக்கு என்ன டிசைன்னு வந்து பார்த்து நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணலாம் வாங்கி. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. கிளிப் ஸ்டோன்னு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முடிஞ்ச இந்த லிங்க்கை நான் கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கிளிப் ஸ்டோனை நம்ம பண்ணியிருக்க அந்த க்ளூ மேலேயே நம்ம இப்போ வைக்கிறோம். ஸோ மெயினாக பார்க்க போனீங்கன்னா இது கரெக்டாக அலைன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கிளிப் ஸ்டோனை இந்த க்ளூ மேலே நான் இப்படியே அசெம்பிள் பண்ணுறேன். நார்மலாக இந்த கிளிப் ஸ்டோனை வச்சு கம்பல் வளையல் அதெல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் கிளிப் ஸ்டோன் நல்லா க்ளூவாக நல்லா ஒட்டின பிறகு அதுக்கு ஒட்டி வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டு நான் நீடில் கொட்டி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணுறேன். ஸோ சுகர் பீடை ஃபுல்லாக இந்த த்ரெட்டில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் இந்த சுகர் பீடை வந்து இதில் வைக்கிறேன். ஓகே, ஸோ கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் காஞ்ச பிறகு நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஞ்சமாக அந்த சுகர் பீடை வந்து இந்த நீடலில் லோட் பண்ணி நீங்கள் எடுத்திருக்க அந்த நூல் ஃபுல்லாக இந்த மாதிரி லோட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நூல் ஃபுல்லாக நான் சுகர் பீடை வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எவ்வளோ தூரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண இந்த கிளிப் ஸ்டோன் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு இது இருக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து அது நமக்கு கிடைச்ச பிறகு திரும்பி இங்கே க்ளூ எடுங்க. இந்த க்ளூவை வந்து அந்த கிளிப் ஸ்டோனுக்கு நல்லா ஒட்டி ஓரமாக ஒரு மெலிசான லைன் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த சுகர் பீடை அந்த நூலோட அப்படியே நீங்கள் இதில் ஒட்டிடுங்க. ஸோ கரெக்டாக அது எங்கே முடியுதோ அந்த நீடில் கீழே குத்தி எடுத்துருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நீடில் கீழே குத்தி
நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அந்த நீடில் வந்து இன்னொரு பக்கமாக எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எம்எம்க்கு அடுத்த சைஸு பீடு. ஸோ இப்போ கொடுத்த சுகர் பீட், அடுத்து வந்து 3 எம்எம் பீடு. ஸோ இந்த 3 எம்எம் பீடை திரும்பி அதே மாதிரி க்ளூ பண்ணி கீழே வந்து நீடில் வந்து குத்தி விட்டுருங்க. ஸோ இதுக்கு வந்து நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நீடில் வச்சுட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு பாட்டையும் உங்களால் நீடில் வந்து கட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம இந்த க்ளூ எல்லாம் காயணும் இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த நீடில்ஸ் எல்லாம் கீழே விட்டுருங்க. ஒன்ஸ் வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அந்த நீடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி லே பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு. ஸோ ஒவ்வொரு பாட்டியும் இதே மாதிரி நம்ம க்ளூ போட்டு அதை நீட்டாக ஒட்டி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ கிளிப் ஸ்டோனுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீட், 3 எம்எம் பீட், திரும்பி சுகர் பீட், திரும்ப 3 எம்எம் பீட். ஓகே. ஸோ கரெக்டாக அந்த பெல்ட் முடிகிற வரைக்கும் இது நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம முடித்த பிறகு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா இந்த டிசைன். ஸோ மொத்தமாக நான் வச்சுட்டேன். கிளிப் ஸ்டோனு 2 ரோ வந்து சுகர் பீடு, அதே மாதிரி 2 ரோ வந்து இந்த 3 எம்எம் பீடை வச்சு கம்ப்ளீட்டாக இதை தைச்சி முடித்து பிறகு இப்போ என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக அந்த பெல்ட்டோட ஓரத்தில் இருந்து ஒரு 2 ஸ்டாண்ட்ஸில் வந்து த்ரெட்டை போட்டுட்டு 2 லைனாக இப்போ சேர்த்து நம்ம தைக்கிறோம். ஸோ ஒரு சுகர் பீடும் ஒரு அந்த 3 எம்எம் பீடையும் சேர்த்து ஓரமாக ஒரு 4 பீடை விட்டு நீங்கள் தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏற்கனவே அதில் நூல் இருக்குது, அந்த நூல் வந்து கரெக்டாக இதில் வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த பெல்ட் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நீங்கள் எப்படி போட்டாலுமே இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆகாது. அதே மாதிரி பீட்ஸும் உதிராது. அந்த கிளிப் ஸ்டோன் வந்து நார்மலாக வந்து இப்படி தான் க்ளூ வச்சு நம்ம க்ளூ பண்ணுவோம். ஸோ நிறைய க்ளூ பண்ணும்போது கிளிப் ஸ்டோனும் வந்து உங்களுக்கு வந்து விழாது. ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து இது கம்ப்ளீட்டாக 1 டே ஃபுல்லாக காஞ்ச பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு அடியில் வந்து நல்லா க்ளூ போட்டு விட்டுருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ கரெக்டாக எவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோமோ அவ்வளோ தூரம் இது நிறைய இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு 1 டே கம்ப்ளீட்டாக காய வச்சுருங்க. ஸோ 1 டே கம்ப்ளீட்டாக காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நல்லா ஹெவி ஒர்க்குங்க, ரொம்ப சூப்பரான ஹெவி ஒர்க். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு மேலே மூடி இதுக்கு மேலே எப்படி வந்து தைச்சி இது பெல்ட்டாக ரெடி பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இதை பின் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இப்போ பின் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த டிசைன் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒரு மார்க், அங்கேருந்து 3லேருந்து 4 இன்ச்சுக்கு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதேமாதிரி அந்த லைனும் நான் சும்மா மார்க்கிங்காக போட்டு வைக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரோப், கோல்டன் ரோப் இப்போ கடையில் விற்கிறாங்க இல்லையா, அந்த ரோப்பை வந்து இதுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல திக்கு ரோப்பு. நீங்கள் ப்ளவுஸ்க்கு பின்னாடி கொடுக்குறாங்களே அந்த ரோப் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறதுக்காகவே விற்கிற ரோப். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கயிறு, ஸ்ட்ராங்கான கயிறு இருக்கும். அதை வந்து இது கரெக்டாக இந்த சென்டர் வருது இல்லையா, அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் வர மாதிரி வச்சு இதை பின் பண்ணிவிட்டு இப்போது இந்த ட்ரையாங்கிள் மேலேயே நம்ம தைக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் டு ஃபினிஷ் தி ப்ளவுஸ். ஸோ இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் ஆஃப் லைனிங் கொடுப்பாங்க, அதே மாதிரி கேன்வாஸ் கொடுப்பாங்க, எலாஸ்டிக் கொடுப்பாங்க, பெல்ட் கொடுப்பாங்க. பட் எலாஸ்டிக் அதெல்லாம் கொடுக்கும்போது நார்மலாக வந்து சாரியில் வந்து ரொம்ப ஷ்ரிங்காக இருக்கும். முந்தானை வந்து பார்க்கும்போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ரோப் கட்டும்போது உங்களுக்கு இன்னும் ஃபினிஷ் அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரையாங்கிளை ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த ட்ரையாங்கிளை சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி காசு நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த காசை கூட நீங்கள் வந்து எண்டில் வந்து தைச்சி விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளோட நான் ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பிடுறேன். தெரியுதா? ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் திருப்பி எடுத்துடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட் போடும்போது அவ்வளோ நிறைய கமெண்ட்ஸ், அவ்வளோ நிறைய லைக்ஸ், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப அழகான ஒரு பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெல்ட் செய்ய வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது தேவைப்படுது. ஸோ ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது க்ளூவெல்லாம் நல்லா நீட்டாக காஞ்சு உங்களுக்கு தைக்கவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரா எட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபுட் போட்டு நீங்கள் மிஷினில் வேணால் தைக்கலாம். இல்லை முடிஞ்சால் கையிலையே நீங்கள் வந்து அந்த ரா எட்ஜை வந்து நீடில் போட்டு தைச்சி விட்டுருங்க. நல்லா டைட்டாக தைச்சிருங்க. ஓகே, நான் இப்போ வந்து சிங்கிள் ஃபுட் போட்டு உங்களுக்கு நான் தைச்சி காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான பெல்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஒரு டார்சோவில் கட்டி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரியலி சொல்கிறேன், ஐ தரோலி என்ஜாய் மேக்கிங் திஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பெல்ட் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து ஒரு நெக்லைன் கூட நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உடனே அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye bye.